ஓகே, இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக்கேஜ் இன் பைப்பிங். அதாவது இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பைப் க்ரீன் கலர் ஹைலைட்டர் பைப் இருக்குது, அதே மாதிரி எல்லோ கலர் க்ரீன் ஹைலைட்டர் பைப் இருக்குது, இந்த பிங்க் கலர் ஹைலைட்டர். இந்த மாதிரி ஒரு 3D ஆட்டோ கார்டு 3D டிராயிங் நம்ம சிஸ்டமில் இருக்கும். அதை வந்து கலரிங் பண்ணியிருப்பாங்க. கலரிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேக்கோட பைப்பிங். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இதை காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த ரெட் கலரில் போயிட்டு இருக்கு, இது ஃபயர் வாட்டராக இருக்கும், இந்த மாதிரி லைனில் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து டெஸ்ட் பேக்கில் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேக்கில் நம்பர் வரும். Okay, now what is a test pack? Test pack are a completion of the discipline engineering documentation required to fabricate, assemble, inspect and test a defined discrete scope such as piping test, pack, loop, electrical circuit, etc. இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா, இது மெக்கானிக்கல் பைப்பிங் ரிலேட்டாக மட்டும் இல்லை, இது வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் அந்த லூப் ஃபைல்ன்றது இருக்கும். இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 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 கம்ப்ளீட் ஃபைல் எல்லாமே கிளியர் ஆன பிறகு, அது ஃபேப்ரிகேஷன் முடிஞ்சு, அசம்பிள் முடிஞ்சு, இன்ஸ்பெக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து டெஸ்ட் பேக்குன்றது ஒரு ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பேக் ஃபைல் ரெடி பண்ணி அதை கிளியர் பண்ணுறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம சொன்ன மாதிரி 3Dயில் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டெஸ்ட் பேக்கில் வரும். ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக அந்த இமேஜ் காமிக்கிறேன். சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, the test package shall be submitted for approval before testing. The test package shall include a menu. அதாவது இது வந்து அப்ரூவல் பண்ணுறது, அதாவது பிஃபோர் ஹைட்ரோ டெஸ்ட் இதை வந்து டெஸ்ட் பேக்கை வந்து அப்ரூவல் பண்ணணும். இந்த டெஸ்ட் பேக்கேஜில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக் ஃப்ளோ ஷீட், அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக் கவர் ஷீட். அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டினாக இருக்கும் இதெல்லாம். ஸோ ஒரு டெஸ்ட் பேக்கேஜில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பேக் ஃப்ளோ ஷீட் இருக்கும், டெஸ்ட் பேக் கவர் ஷீட், P&AD அண்ட் ஐசோமெட்ரிக் டிராயிங் இண்டெக்ஸ், பஞ்ச் லிஸ்ட் மெக்கானிக்கல் அண்ட் என்டிட்டி கிளியரன்ஸ் ரிப்போர்ட், லைன் ஹிஸ்ட்ரி ஷீட், ப்ரெஷர் டெஸ்ட் ரிலீஸ் ரிப்போர்ட், pressure test acceptance report, calibration certificate for pressure gauge, line schedule, spool support valve and flange history sheet. If orifice flange internal grinding history sheet, அதாவது ஆரிஃபைஸ் ஃபிளாஞ்ச் அந்த லைனில் வந்து ஆரிஃபைஸ் ஃபிளாஞ்ச் வந்தால் அது இன்டர்னல் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிப்போர்ட் வேணும். இது வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். ஓகே, அடுத்து ஐஎஸ்ஓ டிராயிங்ஸ் அண்ட் P&AD, இது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டயக்ராம். இது வந்து முக்கியமானது. இதில் வந்து நம்மளுக்கு குவாலிட்டி ரிலேட்டடாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா பஞ்ச் லிஸ்ட், மெக்கானிக்கல் அண்ட் என்டிடி. இதில் என்னென்னா பஞ்ச் லிஸ்ட்ன்றது என்னென்னா நம்ம லைன் வாக் த்ரூ போகிறோம் இல்லையா, அதில் வந்து ஏதாவது ஒரு வெல்டிங் அண்டர்ஃபில் வெல்டிங் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ் இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் சைடும் சொல்லுவாங்க, நம்ம என்டிடி சைடும், வெல்டிங் அண்ட் என்டிடி சைடும் சொல்லுவாங்க. அதை நம்ம பஞ்ச் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணணும். அதாவது ஏஆர்பி பஞ்ச் ஏஆர்பி பஞ்ச் ஏ ஆர் பி பஞ்ச் அப்படின்றது என்னன்னா, ஏ பஞ்சுன்றது என்னன்னா பிஃபோர் ஹைட்ரோ டெஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஏ பஞ்சுன்றது என்னன்னா பிஃபோர் ஹைட்ரோ டெஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேக் அப்ரூவல் கிடைக்கும். அடுத்து பி பஞ்ச் எப்படின்னா ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது என்ன பி பஞ்ச் அப்படி என்னன்னா, இந்த செகண்டரி சொன்ன சப்போர்ட்டில் 2 டைப்ஸாக இருக்குது, பிரைமரி சப்போர்ட், செகண்டரி சப்போர்ட். ஸோ நீங்கள் பிரைமரி சப்போர்ட் வெல்டிங் ப்ராப்ளமாக இருந்தால் அது ஏ பஞ்சில் வரும். செகண்டரி சப்போர்ட் வெல்டிங் பண்ணாமல் வெல்டிங் ப்ராப்ளமாக இருந்தால் அது பி பஞ்சில் வரும். ஸோ இது நல்லா முக்கியமான ஒரு டாபிக், இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் என்டிட்டி கிளியரன்ஸ் ரிப்போர்ட். இது என்னென்னா இந்த பஞ்ச் லிஸ்ட் கிளியர் ஆகுது இல்லையா, இந்த பஞ்ச் லிஸ்ட்லாம் கிளியர் ஆன பிறகு இந்த மெக்கானிக்கல் அண்ட் என்டிட்டி கிளியரன்ஸ் ரிப்போர்ட்டில் சைன் ஆகும். ஓகேவா, இந்த என்டிடி வந்து உங்களுக்கு என்டிடி ரிலேட்டடாக என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாமே கிளியராக இருக்கணும். அப்போ தான் இந்த என்டிடி கிளியரன்ஸ் கிடைக்கும். இந்த என்டிடி கிளியரன்ஸ் கிடைச்சா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹைட்ரோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து லைன் ஹிஸ்ட்ரி ஷீட். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ரிப்போர்ட் நம்பர், டேட்டு, வெல்டர் நம்பர், எக்ஸெட்ரா லைன் நம்பர், ஷெடியூல், திக்னஸ், சைஸு எல்லாமே டோட்டலாக A to Z மென்ஷனில் இருக்கும். அடுத்து ப்ரெஷர் டெஸ்ட் ரிலீஸ் ரிப்போர்ட், ப்ரெஷர் டெஸ்ட் அக்செப்டன்ஸ் ரிப்போர்ட்,
கேல்குலேஷன் இது எல்லாமே முன்னாடி கூட சொன்ன மாதிரி பார்த்துங்க. இதுதான் பிஎன்ஐடி, இதுதான் பிஎன்ஐடி டிராயிங். இந்த இருக்குது பார்த்தீங்களா, 142 P37 224. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயே ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது எங்களுக்குள்ள நம்பர். இல்லைன்னா 142ன்றது யூனிட் நம்பர், பின்றது என்ன ப்ராசஸில் என்னன்றது ப்ராசஸில் என்னது, 37 அந்த டெஸ்ட் பேக்கோட டிவைடிங் இருக்குல்ல அந்த 37, 224. இந்த 37 நம்பரில் 224, 37 நம்பரில் 1 2 3 4 வரும், அதில் 224. இது இந்த மாதிரி தான் லைனில் ஹைலைட் பண்ணியிருப்பாரு. இந்த லைன் ஹைலைட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்